வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஐயா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடும் கேரளாவும் எந்த வகையில வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழகம்னு சொன்னா சங்ககால பாரம்பரியம், கேரளான்னு சொன்னா இயற்கையோட தூய்மை. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளைமேட்டை பொறுத்து ரெண்டு ஸ்டேட்டும் எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பமும் வறண்ட நில பகுதி அதிகம் உள்ள பகுதியாவும் இருக்கு. கோடை காலத்துல ரொம்பவுமே கடுமையா இருக்கும். இந்த மாதிரி கோடை காலத்திலயும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய பகுதி எதுன்னா நீலகிரி. மொத்தத்துல தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா, என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். கேரளா மிகுந்த பருவமழை கொண்ட மாநிலமா இருக்கு. மலைகள் அதிகமா காணப்படுது. அதிகமான நதிகளும் பசுமையான மற்றும் இயற்கையான கடலோரங்களும் காணப்படுது. கேரளா எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தை பார்த்து இடம் போடக்கூடாது மக்களே, வெயிட் பண்ணுங்க, அடுத்ததை பார்ப்போம். லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்ல தமிழ்நாடு கேரளாவும் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடுங்கிற பேர்ல இருக்கும். தமிழ் தான் வேற என்ன. தமிழ்நாட்டோட பாரம்பரிய நடனமா பரதநாட்டியமும் கரகாட்டமும் இருக்கு. தமிழர்களோட வீர விளையாட்டுன்னா அது ஜல்லிக்கட்டு. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது கேரளா. கேரளாவோட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா மலையாளம். மலையாளம் அப்படிங்கிற இந்த மொழி சங்க காலத்துல இருந்தே தமிழ் உறவோட வளர்ந்த மொழி அப்படின்னு சொல்லப்படுது. கதகளி, மோகினியாட்டம் போன்ற நடனங்கள் கேரளாவோட பாரம்பரிய நடனங்களா இருக்கு. கேரளாவோட இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தோம்னா ஓணம் பண்டிகை, அப்புறம் விஷுன்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல். அடுத்ததா ரெண்டு ஸ்டேட்டோட ஃபுட் கல்ச்சர் பத்தி பார்க்க போறோம். ஃபுட் கல்ச்சர்னு சொன்னா என்னோட மைண்ட் செட்ல இருக்கிறது என்னன்னா, ஒரு புல்லு பிரியாணி, ஒரு புல்லு காடை, ஒரு புல்லு கவுதாரி, ஒரு புல்லு கொக்கு, ஒரு புல்லு கோழி, ஒரு புல்லு நண்டு, ஒரு புல்லு நத்த, ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஆமாங்க, எனக்கு நான்வெஜ்னா தான் பிடிக்கும். நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க. தமிழ்நாட்டுல அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்னன்னா சாம்பார் சாதம், இட்லி, தோசை, புரோட்டா, அதுக்கப்புறம் காரமான செட்டிநாடு சமையல். இதெல்லாம் தான் அதிகமா தமிழ்நாட்டுல சாப்பிடக்கூடிய உணவுகளா இருக்கு. கேரளாவோட ஃபுட் கல்ச்சர், அதாவது அவங்க அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்னன்னா அப்பம், கட்லக்கறி, கடல் உணவுகள் அதிகமா சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கேரளாவுல கோகோனட் ஆயில் அதிகமா யூஸ் பண்றதா சொல்லப்படுது. என்னதான் நம்ம அதர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரில எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை சாப்பிட்டாலும் தமிழ்நாட்டுல சாப்பிடுற இந்த காரமான சாப்பாட்டை அடிச்சுக்க வாய்ப்பே இல்ல. அடுத்ததா டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னா மாமல்லபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம், ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோயில். கேரளாவோட டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னா மூணாறு, ஆலப்புழா, தேக்கடி, வாகமன், கொச்சி போன்ற பிளேசஸ் எல்லாம் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸா இருக்கு. எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி போன்ற பல உயர்தர கல்வி நிலையங்கள் இருக்கு. தொழில் வளர்ச்சி அதிகமா உள்ள மாநிலமா, அதாவது ஐடி நிறுவனங்கள் அதிகமா உள்ள மாநிலமா தமிழகம் இருக்கு. கேரளாவோட எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல கல்வி எழுத்தறிவு 99% உயர்ந்திருக்கு. கேரளா மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல அதிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ். தமிழ்நாட்டுல பிரபலமா விளையாடக்கூடிய விளையாட்டுகள் என்னன்னா கிரிக்கெட் மற்றும் கபடி. கேரளாவுல அதிகமா விளையாடக்கூடிய விளையாட்டு எதுன்னா ஃபுட்பால். இதுவரையும் பார்த்ததுல எந்த ஸ்டேட் பெஸ்ட், தமிழ்நாடா இல்ல கேரளாவா? ரெண்டு ஸ்டேட்டுமே தனித்துவமான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு கேரளாவை பிடிச்சிருக்கலாம், கேரளாவில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்ச ஸ்டேட் எதுன்னா தமிழ்நாடு. பிகாஸ் உங்களுக்கு எந்த ஸ்டேட் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.